அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை சனிக்கிழமையில் வருகின்ற அமாவாசையில் நம்ம மறக்காமல் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய குடும்பத்தில் இந்த அமாவாசை திதியில் நம்ம முன்னோர்களுக்கான எல்லா காரியங்களும், நம்ம மதியானம் சாப்பாடாக இருக்கட்டும், தர்ப்பணமாக இருக்கட்டும், இல்லை அன்னதானங்கள், இது மாதிரி பண்ணுற விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் இது மாதிரியான எந்த விஷயம் நாங்கள் பண்ணுறதே இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை அந்த திதி வர அன்னைக்கு மட்டும் தான் பண்ணுவோம். மற்றபடி இந்த அமாவாசையை நாங்கள் கொண்டாடுறதில்ல. இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்மளே கேள்விப்பட்டது உண்டு. அப்படி நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, இந்த காரியங்கள் பண்ணாலும் சரி, இல்லை எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னாலும் சரி, ராத்திரியில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களாக இருக்கட்டும், அந்த மனபாரங்களாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள், அப்படி எங்களுக்கு இது மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னாலுமே குடும்பமானது நல்ல இனியும் மேலும் மேலும் நல்ல சுபிக்ஷம் அடையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன்னா ராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்னதான ஒரு வழிபாடு நிச்சயமாக முன்னோர்களுடைய அந்த மனசை ரொம்ப சாந்திப்படுத்தி, அப்படி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய அடுத்தடுத்த அந்த ஜென்ரேஷன் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கிடைக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை முன்னோர்களுக்கான மிக அற்புதமான அந்த அமாவாசை திதி. நமக்கு எப்பயுமே எல்லா மாதமும் தான் அமாவாசை வரும். ஆனால் இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு நமக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு தான் ஈசன் ஒரு வரமே கொடுத்திருந்தார். இந்த பிறவியில் நம்ம எந்த தவறுகள் செஞ்சாலுமே அதை இந்த பிறவிலே அதற்கான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் சனி பகவானுக்கு இருக்குது. அதனால தான் சனியினுடைய பார்வையிலிருந்து எவராலுமே தப்பிக்க முடியாது. சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல கெடுப்பவரும் இல்லைங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதற்கு ஏற்றமாறு சனி பகவானும் நமக்கான அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணால் நமக்கு நல்லதும், கெட்ட விஷயங்கள் பண்ணால் கெட்டதும், நமக்கான அந்த ஒரு அருளானது நமக்கு எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். நாளைய தினம் சனிக்கிழமையில் நம்ம கோவிலில் போயிட்டு ஒரு எள் தீபம், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளானது சின்ன முடிச்ச மாதிரி போட்டு வெளியிலே நமக்கு விற்பாங்க. இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருந்து கூட இதை ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி அந்த எள் தீபமானது சனி பகவானுக்கு நாளைய தினம், அதுவும் அமாவாசை அன்னைக்கு நம்ம போய் தீபம் மட்டும் போய் ஏற்றிட்டு வந்தோன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷங்களும் நமக்கு அது நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி சனி பகவானுடைய அருளானது கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் நம்ம நாளைய தினம் ஏற்றக்கூடிய மிக முக்கியமான தீபங்கள் இருக்குது. ஏன்னா இது சனிக்கிழமை அமாவாசைங்கிறதுனால இந்த தீப வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நமக்கு எப்பயுமே தெரியும், கார்த்திகை மாதத்தில் நம்முடைய மாதம் ஃபுல்லாக நம்முடைய அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த வாசலை 2 அகல் தீபம் நம்ம ஏற்றுவோம். அதே மாதிரி நாளை நிலைவாசலை 2 தீபங்கள் ஏற்றி வைக்கணுமாம். அதே மாதிரி துளசி செடி, இல்லாட்டி உங்கள்கிட்ட துளசி செடியோ இல்லை துளசி மாடமோ நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த துளசி மாடத்துக்கு ஒரே ஒரு தீபமானது நம்ம ஏற்றி வைக்கணும். ஏன்னா அந்த இருள் நிறைந்த அந்த சனிக்கிழமையோட அமாவாசைனால் துளசி செடியில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சக்தியும் பிரபஞ்சத்தோட சக்தியும் நமக்கு ஈர்த்து நம்மக்கிட்ட நமக்கு நல்லபடியாக பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு மாடி படிக்கட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைக்க சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான். ஏன்னா சனி அமாவாசை நாளில் இப்படி இந்த 4 இடங்களில், அதாவது நிலைவாசலில் 2, துளசி மாடத்தில் 1, மாடி படிக்கட்டில் 1 அப்படி சொல்கிறாங்க. இது மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம தீபங்கள் விளக்கு ஏற்றி நம்ம வச்சோன்னா சனி பகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு சனியிலுடைய இந்த தோஷங்கள் இது எல்லாமே மாறி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த பாவ கணக்குகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நல்ல கணக்குகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இது எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்கு இது மாதிரியாக நாங்கள் எந்த தீபம் ஏற்ற மாட்டோமா, எங்களுக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு பழக்கங்கள் இல்லை, அமாவாசையே நாங்கள் கும்பிட்றதில்ல அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் ராத்திரியில் நம்முடைய முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீப வழிபாடு. இதுக்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் எந்த ஒரு மஞ்சள் குங்குமம் நீங்கள் எதுவுமே வைக்க வேணாம். சாதாரணம், ஏன்னா இது பூஜை கிடையாது. பூஜை ரூமில் நம்ம ஏற்ற போகிறதில்ல, நம்முடைய உங்கள் வீட்டை ஹாலில் ஏற்றலாம். இப்போ நீங்கள் ஹாலில் தான் படுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வராண்டாவில்
ஏற்றிக்கலாம். இப்போ ஹாலில் சின்னதான தட்டில் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஒன்று ஏற்றணும். அதற்கு பக்கத்திலே நல்ல ஒரு குடிக்கிற டம்ளரில் தண்ணி, நம்ம நார்மல் தண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி ஒரு டம்ளரில் பிடிச்சி நீங்கள் வச்சிடணும். இவ்வளோதான். தீபம் வந்து கிழக்கு திசை நோக்கி நம்ம எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த தீபம் ஏற்றுறப்ப குழந்தைங்க எல்லாரையும் படுக்க வச்சுட்டு நீங்கள் கடைசியாக கூட இந்த தீபம் ஏற்றலாம். ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி சாக்ஷாத் உங்களுடைய முன்னோர்களாகவே நீங்கள் அந்த தீபத்தை நம்ம நினச்சிட்டு உங்கள்கிட்ட எந்தெந்த பிரச்சனைகள் என்ன விஷயங்கள் உங்கள் வீட்டு ரொம்ப மனசை போட்டு அழைக்கலைக்குது, ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து அந்த முன்னோர்கள்கிட்ட சொல்கிற மாதிரியே நம்முடைய அம்மா அப்பா கிட்டே எப்படி பேசுவோம் அதே மாதிரி அந்த தீபத்துக்கு முன்னாடி பேசி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பா, எங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதம், குடும்பமானது நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இந்த ஒரு தீபமும் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நாளை தினம் நீங்கள் உங்கள் வீட்டை ஹாலில் வைங்க. வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் நம்ம படுக்க போயிடலாம். தீபம் தானாகவே மலையிறட்டும். அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியை எடுத்து நம்ம செடி கால்படாத இடத்துல இந்த செடியில் ஊற்றிடலாம். இந்த விளக்கை எப்பயும் போல் கழுகி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த தீப ஒளி வந்து எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து நம்முடைய லோகத்துக்கு நம்ம பார்க்க வருவாங்க. அப்படி அவங்க போகிறதுக்கான அந்த ஒரு வெளிச்சம் காட்டுறதுக்கு தான் இந்த தீபம். அதே மாதிரி அவங்க ரொம்ப தண்ணியோடு இல்லாமல் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப தாகமாக தவிச்சிருப்பாங்களாம். அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக தான் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வைக்கிறது. அதனால் இதை பார்த்த உடனே நிச்சயமாக முன்னோர்கள் வந்து அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு போவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. சின்ன ஒரு மாற்றம் தான், செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் போதும், அதிகபட்சம் 5 நிமிஷம், குறைந்தது ஒரு 3 நிமிஷம் போதும். ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தும் வச்சுட்டும் நம்ம பரிகாரம் பண்ணிட்டும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிச்சயமாக தீருங்கிறது ஒரு ஐதீகம். இது 200% நம்பி நாளைய தினத்தில் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு ஒளி பிறக்கும். ஏன்னா எப்பயுமே எத்தனை கடவுள் கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம நினச்சி நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் நமக்கு அடுத்த நிலைமையே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அதனால் இந்த பித்ருதோஷத்துலேருந்து நல்லபடியாக நம்ம நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட குடும்பம் சுபிக்ஷம் அடைய நாளைய தினம் இந்த தீபத்தை நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க. பெண்களுக்கு இப்போ முடியாத நாட்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தீபமானதை ஏற்றக்கூடாது. வீட்டில் இருக்க ஆண்களோ இல்லை வந்து குழந்தைகளோ தாராளமாக ஏற்றலாம். எந்தவித தவறும் தோஷமும் கிடையாது. நிச்சயமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க, குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.